கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செய்கிற கிரியைகளை குறித்து, அவருடைய செய்கிற நன்மைகளை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 5வது நாள். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் வழி நடத்துவார். அவர் தாம் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போ சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்துவார். அப்போ இன்றைக்கு நிறைய சபை டினாமினேஷன்ஸ் இருக்குது. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை மையப்படுத்தி அதை பிரதானமாக்கி மற்ற காரியங்களை விட்டு விடுகிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு சபை பிரிவினைகள் இருக்குது, சபை பாகுபாடுகள் இருக்குது. அப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனத்தை பிடித்து கொண்டு அதை முக்கியத்துவப்படுத்தி போகும் பொழுது மற்ற வசனங்களை அவர்கள் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள், அல்லது அதுக்கு கீழ்ப்படியாமல் விட்டு விடுகிறார்கள். அப்படி செய்கிறதற்கு போதிக்கவும் செய்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும். ஒரு மனுஷன் ஆவியானவர் அவனுக்குள்ளே வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும், இயேசு கிறிஸ்து போதித்த எல்லா சத்தியத்துக்குள்ளும், எல்லா காரியங்களுக்குள்ளும், அவர் எதிர்பார்க்கிற, அவர் விரும்புகிற இயேசுவின் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறதற்கு ஒருவரால் தான் முடியும். அவர்தான் ஆவியானவர். இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது அவர் செய்கிற நன்மை, ஒரு மனுஷனுக்கு செய்கிற நன்மை என்னன்னா, எல்லா விதமான சத்தியத்துக்கும், பைபிளில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்மை கீழ்ப்படிய பண்ணுகிறார். அதற்கு ஏற்ற இருதயத்தை நமக்குள்ளே அவர் உருவாக்குகிறார். அப்புறம் அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுது, வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அவர் அறிவிப்பார். அப்போது எல்லா வசனங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அடங்கும்போது, ஆவியானவருக்கு முழுவதுமாய் நம்மை விட்டு கொடுத்து அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது வரப்போகிற காரியங்களையும், எதிர்காலத்தை குறித்ததான நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், எல்லா காரியங்களை குறித்ததான காரியங்களையும் நமக்கு அவர் அறிவிப்பார். அப்போ இது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்குதா? அப்படி நமக்கு அந்த மாதிரி வரப்போகிற காரியங்களை நமக்கு சொல்லலை, அவர் அறிவிக்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குது. நம்ம எல்லா சத்தியத்துக்கும் நாம் கீழ்ப்படியவில்லை. சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். வரப்போகிற காரியங்களையும் நமக்கு அவர் அறிவிக்கிற ஆவியானவர். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.